வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குருபிரான் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதொரு வரவேற்புரை நல்கிய அருள்நிதி பகிரிதி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம், குருவணக்கம் பாடி ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றியுரை வாழ்த்துரை வழங்க இருக்கும் அருள்நிதி புவனா அம்மா அவர்களுக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு மந்திரம். மந்திரம் என்பது ஒரு வடமொழி சொல்லாகும். ஒரு சொல்லின் இரு பகுதி. முதல் மண். மண் என்றால் மனம். திர என்றால் காத்தல் அல்லது உயர்த்துதல். மனத்தின் தரம்தான் மந்திரமாக மாறியது. இந்த மந்திரம் அப்படின்றது ரொம்ப பழமையானது. வேத காலங்களிலிருந்தே இதை மக்கள் உச்சாரணம் செய்திருக்கிறார்கள், பாராயணம் செய்திருக்கிறார்கள். ரிக் வேதத்தில், அதாவது 3000 ஆண்டு 4000 ஆண்டு முன்பாகவே இயற்கை சக்திகளை போற்றுவதற்காகவும் தியானம் செய்வதற்காகவும் மக்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். உரு ஏற திரு ஏறம் என்பது பழமொழி. அதாவது பக்தி மார்க்கத்தில் ஒரு சொற்றொடரை மீண்டும் 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 21 முறை, 51 முறை, 108 முறை நாம் மீண்டும் மீண்டும் இதை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, அதை உரு ஏற்று கொண்டிருக்கும் பொழுது இறைவனுடைய தன்மை ஏறிக்கொண்டே இருக்கும். ஒரு சரியான மந்திரத்தை சரியான ஒலி முறையுடன் உச்சாரணம் செய்யும் பொழுது மனித மனம் என்ன நடக்கிறதுனா, இயற்கையுடன் தன்னை இணைந்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்தினார்கள். இது எப்படி இருந்தது? ஒலியின் நீளம், ஸ்ருதி, உச்சரிப்பு, இந்த மூன்றையும் பொறுத்து அந்த மந்திரம் ஏற்றமாகவோ இரக்கமாகவோ அதனை உச்சாரணம் செய்தார்கள். இந்திய மரபுல, பாரம்பரிய இந்திய மரபுல பார்த்தா எல்லா மதங்களும், இந்து மதம், பௌத்த மதம், சமண மதம், எல்லா மதத்திலும் இந்த மந்திரம் அப்படின்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மந்திரம் செய்வதனால அவங்களுக்கு என்னென்னலாம் பலன் கிடைச்சது அப்படின்னு பார்ப்போம். தன்னுடைய வாழ்வியல் தேவைகளை அவங்க பெற்றுக்கொண்டார்கள். ஒரு குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், ஒரு கல்வியா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், வாழ்வியல் தேவையா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்தந்த மதத்தில் கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட மந்திரத்தை தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட அளவில் பாராயணம் செய்தார்கள். அதனோட பலனாக அவங்களுடைய தேவைகள் எல்லாம் இன்றளவும் நிறைவேறுவதாக பக்தி மார்க்கத்தோட உச்சகட்ட நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக அதனுடைய அடுத்த நிலை, நம் வாழ்க்கை தேவையெல்லாம் கிடைச்சிடுச்சு. அடுத்த எல்லாருடைய எண்ணம் என்னவா இருக்கும்? இறைநிலையுடன் இணைந்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த இறைநிலையோடு இணையணும் அப்படின்னா அதே மந்திரத்தை அவங்க எந்த எண்ணத்தோட சொன்னாங்கன்னா, இறைநிலையோட இணைந்திருக்க அந்த மந்திரத்தை தினந்தோறும், இந்த கிறிஸ்தவத்திலும் சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் மதத்திலும் அதை சொல்றாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு மந்திரத்தை அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இந்த மந்திரம் ரொம்ப முக்கிய பங்காக இருக்கிறது. சைவ சித்தாந்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சைவ சித்தாந்தத்துல திருமந்திரத்தில் இந்த மந்திரம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஆன்மீக சக்தியை விளக்குவதற்கு இந்த மந்திரங்கள் கொடுக்கப்பட்டது சொல்றாங்க. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிழந்த மறைமொழி தாமே மந்திரம் என்பர். அதாவது பல மொழிகளை ஒன்று சேர்ந்து முழுவதுமாக உணரணும் அப்படின்னா, மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் மௌன மொழியை தனக்குள்ளாக எடுத்துக்கொண்டாங்க. தவம் செய்து மௌனத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு மறைமொழியாக
அவர்கள் மட்டுமே உணருமாக மறைமொழியாக கிடைத்ததுதான் மந்திரம் அப்படின்றது தொல்காப்பியத்துல குறிப்பிட்டிருக்கிறது. சோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவருக்கும் அந்த மௌன மொழியாக ஒரு மந்திரம் கிடைத்தது. அந்த வழியிலே நமது குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மௌனத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த மகா மந்திரம்தான், தாரக மந்திரம்தான் வாழ்க வளமுடன் என்ற மந்திரம். இந்த மந்திரம் மகானுக்கு முதல்ல கிடைத்த உடனே அப்படியே நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அப்படின்னா இல்ல. என்ன பண்ணுவாங்களாம், மகான் எழுதும் போது அவங்களோட லெட்டர் பேட்ல வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படின்னு எழுதிட்டு அவங்க என்ன ஒரு கோரிக்கையாகட்டும், ஒரு செயலாகவும் அவங்க எழுதும் பொழுது இத முதல்ல எழுதிட்டு அப்புறம் எழுத ஆரம்பிச்சாங்க. இத கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இது எழுதி எழுதி அவங்க என்ன தேவையை எழுதுறாங்களோ அது ரொம்ப சீக்கிரம் நிறைவேறத மகான் உணர்றாங்க. அடுத்ததாக இத குடும்பத்தாரிடம் சொல்லத் தொடங்குறாங்க. மனைவியிடம், சுற்றத்தாரிடம், நண்பர்களிடம் சொல்லத் தொடங்குறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனும் அவங்களோட ஒரு நல்ல இணக்கமான அந்த உறவு இருப்பதையும் அவங்க உணர்றாங்க. திருப்பியும் அமைதியா அந்த மந்திரம் சொல்லும் பொழுது இந்த வாழ்க வளமுடன் அப்படின்னு மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது நமக்குள்ள என்ன நடக்குது, தமிழ் மொழிக்கே உள்ள ஒரு சிறப்பான ஒரு எழுத்து அப்படின்ற இழ் அப்படின்ற எழுத்து. இந்த இல் அப்படின்ற வாழ்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இல் அப்படின்றது நம்மளோட அப்பர் பேலட்டை போய் டச் பண்ணும். நம்ம எல்லாருக்கும் தொடும். அந்த அப்பர் பேலட்டை டச் பண்ணும் பொழுது பிட்யூட்ரி, நம் உடலுக்கு தலைமை சுரப்பியான பிட்யூட்ரியும் நம் மனதிற்கு தலைமை சுரப்பியான பீனியல் சுரப்பியும் நன்கு ஆக்டிவேட் ஆகுது. எல்லோருக்கும் அடிப்படையில என்ன தேவை, நல்ல உடல் நலம் தேவை, நல்ல மனவளம் தேவை. இந்த 2 வளமும் இந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற அந்த இழுக்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்த 2 கிளாண்ட் ஆக்டிவேட் ஆக நம் வாழ்க்கை சிறப்பானதாக அமைகிறத நாம் உணர்றோம். மகரிஷிட்ட கேட்டாங்க, இந்த மந்திரம் எப்போது சொல்லலாம், எங்கெல்லாம் சொல்லலாம்? எப்ப வேணா சொல்லலாம், எங்க வேணா சொல்லலாம். இந்த மந்திரத்தை வாழ்த்தி வாழ்த்தி நம்ம எல்லோருக்கும் சொல்லும் பொழுது என்ன நடக்குது, நம்ம எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் குடுக்குற மாதிரி வச்சுக்கோமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்னன்னா, ஒரு கிஃப்ட் குடுக்கும் பொழுது அந்த குடுக்குறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அத வாங்குறவங்களுக்கு டபுள் ஹாப்பினஸ்ஸா இருக்க முடியும். நமக்கெல்லாம் மகான் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்றது இந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற தாரக மந்திரம் தான். ஒருவரை நம்ம வாழ்க வளமுடன் வாழ்த்துறோம்னு வச்சுக்கீங்களேன், முதல்ல அந்த வாழ்த்து நமக்குள்ளாக அப்படியே நம்ம உணர்றோம். அதுக்கப்புறம் தான் அது மற்றவர்களுக்கு போகிறது. இத 4 நிலையிலையும் 5வதாக அதை எப்படி உணர்றோம் அப்படின்றது மகான் சொல்றாங்க. ஒரு வாழ்த்தை நம்ம கொடுக்கிறோம். அது என்ன பண்ணுது, முதலாவதாக மோதுகிறது. அந்த அன்பரோட அலை இயக்கமும் நம்முடைய இந்த வாழ்த்து அலை இயக்கமும் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில மோதுது. அந்த மோதும் பொழுது நாம் வாழ்க வளமுடன் சொல்லும் பொழுது அது பிரதிபலிக்கிறது. அவங்களோட மனதுல போய் அந்த வாழ்த்து பிரதிபலிக்கிறது. பிரதிபலித்தல் மட்டும் நடக்குகிறதா, சிதறுகிறது. அப்படி எல்லா இடங்களிலும் எல்லாம் நம்ம சுற்றி ஒரு காப்பு மாதிரி அது நம்மை சிதறி காத்து கொண்டிருக்கிறது. பின்னு ஊடுருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெனிட்ரேஷன், உள்ள போய் எவ்வளவு ஒரு செல்லுக்குள்ளாகவும் அது சென்று அந்த வாழ்த்தோட இத அதிகப்படுத்தி இன்டென்சிவா நம்ம வாழ்த்தும் பொழுது அது எல்லாருக்குள்ளாக போய் அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் ஏற்படுத்துகிறது. இந்த 4 நிலை நம்ம எல்லாரும் சொல்றோம், செய்றோம், அப்படி செஞ்சுட்டு இருக்கோம். 5வதாக என்ன நடக்கிறது, இந்த இருவருக்கும் இடையே ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் நமக்கு ஒரு வேறுபட்ட மாறுபட்ட கருத்து இருப்பவங்க கூட இந்த வாழ்த்தோட அலை இயக்கத்தை உணரும் பொழுது அவர்களுக்கும் நமக்கும் உள்ளாக ஒரு நல்ல நட்புறவை ஏற்படுத்துவதை நம்மால் 2 பேரிடமே அதை உணர முடியுது. சோ இந்த வாழ்த்து சொல்லும் பொழுது எப்பேற்பட்டவர்களையும் நம்மால் வாழ்த்தி நண்பர்களாக மாற்ற முடியும். சோ மகான் ஆரம்ப காலகட்டத்துல நாம் செல்லாம் ஐயா இன்னைக்கு அருமையான ஒரு தவம் எடுத்தாங்கல்ல, இதை எல்லாமே மகான் தவம் முறை அகவல்களாக கொடுத்தார்கள். அகவல்னா ஒரு லைன்ல ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும்.
இந்த வாழ்த்த கூட அவங்க எப்படி அகவலாக கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். வாழ்க வாழ்க என் வாழ்க்கை துணைவர், வாழ்க வாழ்க என் குழந்தைகள் எல்லாம், வாழ்க வாழ்க என் உடன் பிறந்தோர்கள், வாழ்க வாழ்க வெண் நண்பர்கள், வாழ்க வாழ்க என் தொழில்துறை அன்பர்கள், வாழ்க பகைவர்கள் வளமோடு திருந்தி, வாழ்க இவ்வுலகில் வாழ்க மக்களெல்லாம், வாழ்க வாழ்க இவ்வையகம் வாழ்க, வாழ்க அறநெறி, வாழ்க மெய்ஞானம் அப்படின்னு ரொம்ப எளிமையா கொடுத்திருக்கிறாங்க. நாம் என்ன செய்தோம்? இப்ப எல்லோரும் ஒரு சாந்தி தவம் செய்தோம். அந்த சாந்தி தவம் செய்துட்டு அதனோட முடிவுல வாழ்த்த தொடங்கினோம். முதல் வாழ்த்து என்னதா இருந்துச்சு? தன் வாழ்த்தாக இருந்தது. தன் வாழ்த்துல நம்ம என்ன ஃபர்ஸ்ட் சொன்னோம்? உடல் நலம், நீளாயுள். இந்த உடல் நலம் ஏன் தவ முடிவில் தன் வாழ்த்துல முதல்ல ஏன் மகான் உடல் நலம் கொடுத்தாங்க? இந்த உடல் அப்படின்ற வாகனத்தை வைத்துதான் இந்த அழகான வாழ்க்கையை நம்ம பார்க்க போறோம். இந்த உடல் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா நாம் நலமாக இருப்போம். நாம் நலமாக இருப்பதன் மூலமாக நாம் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நலமாக இருப்பார்கள். இந்த உடல் நலம் வாழ்த்தினா மட்டும் போதுமா? அது முழுவதுமாக சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதற்காக தான் மகான் உடல் நலத்திற்காக நம் உடற்பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். சோ நம்ம முதலாவதாக உடற்பயிற்சி செய்துட்டு தவம் செய்துட்டு நமக்காக வாழ்த்துற அந்த உடல் நலம் எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும். உடல் நலத்திற்கு பின்பு நமக்காக நாம் செய்யும் வாழ்த்து. ஆரம்ப காலத்துல இது ஒருவேளை ஒரு செல்ஃபிஷா நம்மள வாழ்த்துறோமோ அப்படின்னு நமக்கு தோணா கூட, நம்ம செல்ஃப் கேர் பண்ணாதான் நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் இந்த சமுதாயத்தையும் நல்லாக பார்த்துக்கொள்ள முடியும். இது செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு உணர்வு நிலைக்கு நாம் வரும் பொழுது உடல்நிலையிலிருந்து நம்ம தொடங்குறோம். அடுத்ததாக நீள் ஆயுள். நீள் ஆயுள் ஏன் வேணும்? எல்லாரும் பொதுவா சொல்லுவாங்க, இருக்கிற காலத்துல ஆரோக்கியமா இருந்துட்டு போற காலத்துல நிம்மதியா போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா மகான் நீளாயுள் ஏன் சொல்லியிருக்கிறாங்க? நம்முடைய எண்ணம், சொல், செயல்தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது. சில நேரங்களில் வினைத்தொடராக நாம் வரும் பொழுது நாம் கொண்டு வந்த அந்த சஞ்சிதமாக நடக்கிற சில விஷயங்களை பிராரப்தமாக நாம் சேர்த்த இந்த வினைகளும் நம்ம மாற்றணும் அப்படின்னா நம் பழைய பதிவுகளை நீக்கி நம்மை நாமே புனிதப்படுத்தி தூய்மைப்படுத்தி புதுமையான ஒரு வாழ்க்கை வாழும். அப்படிதானே? வேதாத்திரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய எண்ணம், சொல் எப்படி இருந்துச்சு? நம் பயிற்சி முறைகள்லாம் தவறாது செய்து அதற்கப்புறம் நம் எண்ணம், சொல், செயல்ல எப்படிப்பட்ட மாற்றம் வருது அப்படின்றத நம்மால் உணர முடியும். சோ இது நமக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கை நம்ம முழுமையாக வாழணும். கருமைய பதிவுகள் எல்லாம் நீங்கி முழுமையாக வாழும் பொழுதுதான் தன்னிலை உணர்ந்து அந்த இறைநிலையை அடைவதற்கு நமக்கு நல்ல நீண்ட ஆயுள் கிடைக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில புதுமை பெற்று, நிறைவு பெற்று, முழுமை பெற்று இறைநிலையோடு இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் அதிக காலம் எடுக்கும் தானே. அதற்காகத்தான் நீள் ஆயுள் வேணும் அப்படின்னு மகா சொல்றாங்க. நீள் ஆயுள் மட்டும் போதுமா? இந்த நீள் ஆயுள் இருந்தா மட்டும் முழுவதுமாக வாழ முடியுமா? நிறை செல்வம். நிறை செல்வத்துக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறாங்க? நம் வாழ்க்கைக்கு தேவையான அளவான செல்வம் இருக்க வேண்டும். ஏன்னா நம் வாழ்வியல் தேவைய அதுக்காக பயணப்பட்டே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60 வருடம் நம்ம வாழ்க்கையில பெறுது. ஒருவேளை நம்ம இந்த பயிற்சிகள் செய்து வாழ்த்தி மாற்றங்கள் நடக்கும் பொழுதும் ஒரு 40, 50 வருடத்திற்கு உண்டாக இந்த செல்வம் நமக்கு கிடைத்து விட்டா மீதி இருக்கிற காலம் நம்மளோட பயணம் இன்னும் எளிதாக இருக்கும். சோ இந்த நிறை செல்வம் நமக்கு கிடைத்தால் மட்டுமே நம் வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு போக முடியும். உயர் புகழ். புகழ் அப்படின்றது யாரோ நம்ம ஒரு பிசிக்கலாவோ ஒரு மென்டலாவோ புகழ்ந்துட்டு இருக்கிறது மட்டும் புகழ் ஆகுமா அப்படின்னா நாம் தன்னை தானே உணர்ந்து உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு மாற்றம் இப்பெல்லாம் நம்ம பேசுறோம், தவம் எடுக்கிறோம். அதற்கு பின்பாக நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு வாழ்த்து தான் உச்சகட்ட வாழ்த்தாக கருதப்படுகிறது. சோ இந்த உயர் புகழ் அப்படின்றது என்னன்னா தன்னிலை விளக்கம் பட்டு சமுதாய சேவை செய்யும் பொழுது மனமாற நம்மளை வாழ்த்துற அந்த கிடைக்கும் அந்த வாழ்த்து தான் உயர் புகழாக கருதப்படுகிறது.
மெஞ்ஞானம். மெஞ்ஞானம் எப்படி இருக்க வேண்டும்? இயற்கையோட நீதிய உணர்ந்து, இன்னது செய்தால் இன்னது விளையும் அப்படின்றத உணர்ந்து, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும், செயல் திருத்தம் பெறும் பொழுது நமக்கு கிடைக்கும் அந்த செயல்தான் மெய்ஞானமாக கருதப்படுகிறது. இது எல்லாம் சொல்லிட்டு, நம்மை நாமே வாழ்க வளமுடன் அப்படின்னு நம்ம வாழ்த்தும் பொழுது, ஒரு நிறைவான வாழ்க்கை நமக்கு கிடைப்பது கட்டாயமாக சாத்தியமான ஒரு விஷயம். ஸோ, நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதுமா? அடுத்ததாக மகான் நமக்கு கொடுத்திருக்கிறது, வாழ்க வாழ்க என் வாழ்க்கை துணைவர். நம்முடைய வாழ்க்கை துணைவை நான் தான் தேர்ந்தெடுக்கிறோம். இது நமக்கு புரிந்திருக்கும். யுவர் பார்ட்னர் இஸ் யுவர் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்றாங்க. நாம் என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன பதிவு வாங்கி வந்திருக்கிறோமோ, அதான் நம்முடைய பார்ட்னரா வர்றாங்க. பட் நீண்ட காலம் நம்ம பார்ட்னரோட மட்டும் எல்லாரோடையும் ஒத்து போறோம். நம்ம பார்ட்னரோட மட்டும் எப்போதுமே நமக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த கருத்து வேறுபாடுலேருந்து எப்படி சரி செய்து அதுக்கு பின்னால தானே நம்ம பார்ட்னர வாழ்த்த முடியும். இதை எப்படி சரி செய்ய முடியும்? அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தானே! மகான் அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வ சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அன்பர், ஒரு நல்ல ஜாப்ல இருக்கிற ஒரு அன்பர், ஹை போஸ்ட்ல இருக்கிற ஒரு அன்பர் மகானிடம் வர்றாங்க. பயிற்சிகள் எல்லாம் கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு அவங்க சொல்றாங்க, "எனக்கு வாழ்க்கையில எல்லாமே இருக்குது. எனக்கு நல்ல வேலை இருக்கிறது. நல்ல குழந்தைகள் இருக்கிறாங்க. வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே பொருளாதார நிலையில நான் நல்ல உயர்நிலை அடைந்துறேன். ஆனா, என்னுடைய குடும்பத்துல என்னோட மனைவி சமைத்த அந்த உணவ கூட நான் சாப்பிடுறதில்ல. அவர்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு வேறுபாடு இருக்கிறது. எல்லாமே அடைந்த நான், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சரி பண்ண முடியல. இத எப்படி சரி பண்ணலாம்?" அப்படின்னு மகான்ட்ட கேட்கிறாங்க. நம் அருட்தந்தை இந்த பயிற்சிகளை எடுத்துக்கங்க. நீங்க வாழ்த்தி, வாழ்த்தி அத சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல அவருக்கு அவ்ளோ ஒரு உடன்பாடு இல்லைன்னா கூட, அந்த பயிற்சிகள் எடுத்துர்றாங்க. அப்புறம் வாழ்த்தத் தொடங்குறாங்க. ஒரு 15, 20 நாள் கழித்து, ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை அந்த வீட்ல ஏற்படுது. அவரு முதல்ல அங்க உணவு சாப்பிடத் தொடங்குறாங்க. ஒரு 40 நாள் கழித்து, ஒரு இணக்கமான சூழ்நிலை அந்த கணவன் மனைவிக்கும் உள்ள வந்துருது. ஸோ ஒரு நாள் வருது. ஸ்பீச் முடிச்சு மகான் அனுபவங்கள் சொல்லுவாங்களாம். அப்படி சொல்லும் பொழுது, இந்த அன்பர் வாலண்டரியா சொல்றாங்க. என்னோட அனுபவங்கள சொல்லப் போறேன். எனக்கு வாய்ப்பு வேணும் அப்படி கேட்கிறாங்க. மகான் குடுக்குறாங்க. அப்போ அந்த அன்பர் தன்னோட அனுபவ பகிர்வுல சொல்றாங்க. நான் மகான் சொன்ன மாதிரி நான் வாழ்த்திட்டே இருந்தேன். என்னோட மனைவிய நான் வாழ்த்திட்டே இருந்தேன். அடுத்ததாக என்ன சொல்லுவாங்க வாழ்த்துல? தொழில் துறையில், தினசர கடமைகளில். அப்பொழுதும் நான் தான் டாப் போஸ்ட்ல இருக்கேன். அதனால நான் பெருசா வாழ்த்தி மாற்றத்த கொண்டு வர முடியாது. அதனால அப்பவும் நான் என்ன பண்ணேன்னா, அந்த இடத்துல கூட என் மனைவியை வைத்து தான் நான் வாழ்த்தினேன். அடுத்ததாக என்ன வாழ்த்துவோம்? "இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர்." அந்த இடத்துல கூட என் மனைவிய தான் வாழ்த்தினேன். சோ என்ன வாழ்த்துன பின்னாடி எல்லா இடத்துலயும் என் மனைவிய வைத்து வைத்து நான் வாழ்த்திக் கொண்டே இருக்கிறேன். அந்த வாழ்த்தோட பயன என் வாழ்க்கையில 40 நாள்ல நான் முழுமையா பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நகை நகைப்பூட்டும் ஒரு இதா இருந்தா கூட, கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருந்தா கூட, இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு உண்மை இருந்துச்சு. எவ்வளோ நம்பிக்கையோட அந்த நண்பர் வாழ்த்தினாரு. சோ வாழ்த்து எப்போ ஏன் தவத்தோட முடிவுல வாழ்த்தும் பொழுது, நம்மளுடைய மன அலைச்சூழல் ரொம்ப கம்மியா இருக்கும் பொழுது, அது ரொம்ப டீப்பா நமக்குள்ளாக நம்ம அந்த வாழ்த்து அலை செலுத்திட்டு, மத்தவங்க மேல நம்ம செலுத்தும் பொழுது, அதனுடைய மாற்றங்களை சீக்கிரமே கிடைக்க முடியும். நம்ம லைஃப்ல இது ரொம்ப காமனா இருக்கும். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அப்படின்ற 2 டிஃபரெண்ட் இண்டிவிஜுவல். அவங்க வேறு ஒரு கருத்தோட இருப்பாங்க. நாம் அ வாழ்ந்த முறை, வளர்க்கப்பட்ட முறை எல்லாம் வேறு விதமா இருக்கும். காலச்சக்கரத்துல நம்ம இணையிறோம். பட் நெறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு காமனான விஷயம் தான். பட் அதை ஏற்று 2 பேரும் இந்த வாழ்க்கைய ஏன்னா உறவிலேயே சிறந்த உறவு, புனிதமான உணர்வு அப்படின்ற மகான் எதை சொல்றாங்கன்னா, கணவன் மனைவிக்குமான அந்த உறவு தான். சோ அந்த புனிதமான உறவை நாம் எப்போதும் சீரா வச்சுக்கணும் அப்படின்னா, வேறுபாடுகள் இருந்த பொழுதும், தத்துவங்கள் புரிந்ததுனாலும், நாம் ஒருத்தரை ஒருத்தி வாழ்த்தி வாழ்த்தி இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும். அடுத்ததாக மகான் என்ன சொல்லியிருக்கிறாங்க? வாழ்க வாழ்க என் குழந்தைகள் எல்லாம்.
ஹஸ்பண்டோட கூட நம்ம புரிஞ்சுட்டு மாற்றத்த கொண்டு வர முடிஞ்ச நம்மால், இன்றைய காலகட்டத்துல குழந்தைகளிடம் வந்து மாற்றத்த கொண்டு வரதுன்றது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட்ல வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு அம்மா தேவையா? அப்பா தேவையா? அப்படின்றது கேள்விக்கு பதிலா 3வதாக ஒரு கேள்வி வந்திருக்குது. உங்களுக்கு மொபைல் தேவையா? அப்படின்ற ஒரு கேள்வி. நெறைய குழந்தைங்க இந்த கேள்வி கேட்டப்புறம், எனக்கு மொபைல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்றாங்க. இது ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கா இருந்தா கூட பட் இன்றைய சூழ்நிலை வந்து இதுதான் உண்மையாக இருக்குது. அந்த மொபைல் மட்டும் அவங்க கையில இருந்தா போதும். சோசியல் மீடியா எல்லா எக்ஸ்போஷரும் அவங்களுக்கு கிடைச்சிருது. அவங்களோட வாழ்க்கைய அவங்க வாழத் தொடங்கிறாங்க. இது நெறைய பெற்றோர்களுக்கு வந்து ஒரு வருத்தம் தானே! அவ்வளவு செய்றோம். என்னோட உடல் உழைப்பு, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இந்த குழந்தைக்கு நாங்க அர்ப்பணிக்கிறோம். ஆனா கூட அந்த குழந்தைங்க எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது கூட இல்ல. பல குழந்தைகள் இந்த காலகட்டத்தில அம்மா, அப்பாவ பார்த்து ஒரு குட் மார்னிங், ஒரு வாழ்க வளமுடன், சாப்பிட்டீங்களா? எந்த ஒரு கேள்வி கூட கேட்கறதில்ல. அப்போ அந்த பெற்றோர்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு மன வருத்தம் இருக்கும் தானே! இந்த மன்றங்கள் எல்லாம் நெறைய பெற்றோர்கள் இத கேள்வியா கேட்கறாங்க. குழந்தைங்க எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த கேள்விய நம்ம திருப்பி கேட்கும் பொழுது, நம்ம இந்த குழந்தைங்களுக்காக எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம்? இத கேட்டுட்டு இருக்கிற நெறைய பேர் பேரண்ட்ஸா இருப்பீங்க. பாட்டி, தாத்தாவா இருப்பீங்க. இவங்கலாம் எப்படி மாற்றத்த கொண்டு வர முடியும்னா, முதல்ல நமக்குள்ளாக அந்த மாற்றத்த கொண்டு வரும். தேவையான அளவு இந்த மொபைல நம்ம யூஸ் பண்ணிட்டு, நம்ம அதுலேருந்து டிட்டாச் ஆயிட்டு, ஒரு பேரண்ட்ஸா இருக்கிறாங்கன்னா, நைட்டு கம்பல்சரியா 1 மணி நேரம் இந்த உலகத்துல என்னோட குழந்தைங்களோட மட்டும் தான், என்னோட குடும்பத்தோட மட்டும் தான் செ நான் வந்து செலவு பண்ண போறேன். அப்படின்ற ஒரு சங்கல்பத்த நமக்குள்ளாக கொண்டு வர முடியும். அப்படி செஞ்சுட்டு, ஒரு செஞ்சுட்டே இருந்துட்டு, அந்த இறுதியில அந்த நாளோட இறுதியில உட்கார்ந்து, நாம் குழந்தைகள வாழ்த்தும் பொழுது, "இந்த வையகத்தில் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்" அப்படின்னு ஒரு 10 முறை நம்ம வாழ்த்திட்டு, நம்ம உறங்கும் பொழுது, குழந்தைகளுக்கும் நமக்கும், குடும்பத்துக்கும் நமக்கும் ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை வந்து மாற முடியும். பாட்டிமார்கள் இருப்பாங்க. பாட்டி, தாத்தாலாம் என்ன பண்ணலாம்? அந்த குழந்தைங்கள வாழ்த்துவதற்காக, நம் மகான் கொடுத்த அந்த குட்டி, குட்டி குழந்தைகளோட கதைகளாகட்டும், பாடல்களாகட்டும், அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு, இறுதியாக அந்த குழந்தையோடு இருந்து வாழ்த்துற ஒரு பண்பாட்ட குடுத்துட்டோம்னா, ஒரு 1 வாரம் நம்ம செஞ்சு பார்க்கும்பொழுது, அந்த குழந்தைகளே ஒரு 5 இயர்ஸ் ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அதுவே இந்த பழக்கத்துக்கு அது உட்பட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஒரு நாள் நம்ம மறந்தா கூட, அந்த குழந்தைங்க நம்மகிட்ட வந்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லிட்டு போற அந்த மாற்றத்த நம்மால் உணர முடியும். கொஞ்சம் ஒரு ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கும். அடாலசன்ட்ல இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்க கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு நெறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணலாம்னா, எப்பொழுதெல்லாம் எப்ப வாழ்த்தலாம் கேட்கும்பொழுது, எப்ப வேணாலும் வாழ்த்தலாம். தவத்துல கண்டிப்பா வாழ்த்துனா கூட, குழந்தைங்கள நினைக்கும் பொழுது, ஒரு 21 முறை நாம் திருப்பி திருப்பி அவங்க வாழ்த்து குடுக்கும் பொழுது, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க நம்மிடம் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறது. ஏன்னா, அவங்க பார்த்த உலகமும், அவங்க பார்த்த உலகம் வந்து ரொம்ப வேறுபட்ட துருவங்களாக இருக்குது. அவங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு கிடைச்சது. பட் அவங்களுக்குள்ளாக நம்ம என்ன மாற்றத்த கொண்டு வரணும்னு நெனச்சா, அது என்ன மாற்றமா கூட இருக்கலாம். கல்வியா இருக்கலாம், அந்த இணக்கமான உறவா இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு தாரக மந்திரம் வந்து இந்த வாழ்த்து மட்டும் தான். இந்த மந்திரத்த எவ்ளோ நம்ம உணர்ந்து சொல்றோமோ, எவ்ளோ எவ்ளோ நம்ம அதனோடு இணைந்து நம்ம அத சொல்றோமோ, அவ்ளோ சீக்கிரமான ஒரு மாற்றம் வரும். ஸோ இதெல்லாம் சொன்னா கூட, இந்த கால குழந்தைகள் வந்து, நான் நினைக்கிற அந்த விஷயத்த செய்ய மாட்டேன். ஏன்னா பேரண்ட்டுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை கூட நம்மால் செய்ய வைக்க முடியும். எப்பொழுதுனா, இந்த வாழ்த்த நம்ம விடாது சொல்லும் பொழுது. அடுத்ததாக நம்முடைய சக உதிரர்கள், சகோதரர்கள் ஒன்றா பிறந்தோம், வளர்ந்தோம். பட் நம்ம வேற வேற இடத்துல வாழ்க்கை நம்மள வந்து இழுத்து செட்டுச்சு. அப்படி இருந்தா கூட சில நாள் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். இந்த மனசு ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தோணும் பொழுது, நாம என்ன பண்ணுவோம்னா, இம்மீடியட்டா நம்ம கூட பிறந்தவங்களுக்கு ஒரு கால் பண்ணுவோம். இது நடக்குது தானே நம்மளோட லைஃப்ல. அப்படி கால் பண்ணும்போது, அவங்க பல நேரங்கள்ல சொல்லுவாங்க. "இன்னைக்கு ஒரு மனசுல வருத்தமா இருக்கு. உங்களுக்கே நான் கால் பண்ணணும்னு நெனச்சேன். நீ எனக்கு கால் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த சக உதிரர்கள் வாழ்க்கையில ஒரு வேறுபாடு ஏற்படும் பொழுது, கருமைய தொடர்பா இருக்கிற நமக்கும் மாற்றங்கள் நிகழும். இதை எப்படி மாத்தலாம்? அவங்களோட உட்கார்ந்து வருத்தப்படுறதா? இல்ல அவங்களோட உட்கார்ந்து அந்த காயத்த நாமும் பெருசுபடுத்துறதா? கண்டிப்பா கிடையாது.
என்ன ஒரு சூழ்நிலையினாலும் இருக்கலாம். எந்த ஒரு சந்தர்ப்பனாலும் அவங்களுக்கு இருக்கலாம். பட் நாம் என்ன செய்யலாம்? மனதார அவங்கள வாழ்த்தும் பொழுது, அந்த வாழ்த்தலை நம்முடைய கருமையம் தானே அவங்களுக்குள்ளாகவும் இருக்கு. அந்த வாழ்த்தலை நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில அந்த சூழ்நிலையிலிருந்து ரொம்ப சீக்கிரமே வெளிய வர முடியும். ஒருவேளை சந்தர்ப்பத்தினால அத அவங்க சில காலங்கள் அனுபவிக்கணும் இருந்தா கூட, அந்த காலத்துல அவங்க ரொம்ப மன திடகார்த்தமா அந்த சூழல அவங்க ஓவர் கம் பண்ற அளவுக்கு அந்த மன தைரியத்த இந்த வாழ்த்து அவர்களுக்குள்ளாக கொடுக்கும். அடுத்ததாக தொழில்துறையில் 8 மணி நேரத்திலேருந்து 10 மணி நேரம் நம் வேலை பார்க்கும் அந்த தொழில் சூழல்ல தான் நம்ம இருக்கிறோம். அங்க ஒரு போட்டி, பொறாமை அதெல்லாம் வருவது ரொம்ப இயல்பாக ஒரு விஷயம். அதை தவிர்க்க முடியாது. நமக்குள்ளாக வேதாத்திரியம் விட்டது. நாம் புரிந்து கொண்டோம். ஆனா மற்றவர்களுக்கு அந்த வேதாத்திரிய உணர்வு, கல்வி இருக்குதா அப்படின்னா, நாம் அவங்கள ஒரு காம்படிட்டரா பார்க்காம, அவங்களுக்குள்ளாக ஒரு கம்பேட்டபிலிட்டி, ஒரு இணக்கத்தை நாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா, வேறுபாடு இருந்தால் கூட அவர்களே நம்மை 10 நாள், 15 நாள் வாழ்க வளமுடன் நம்ம சொல்லிட்டே இருக்கணும். நெறைய நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஒரு மேனேஜர் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருந்தாரு. அவர வாழ்த்தி, வாழ்த்தி 15 நாட்களுக்குள்ளாக அந்த மேனேஜரே இவரிடம் ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்திய பல இன்ஃபர்மேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர்களுடன் நாம் இணக்கமாக இருவதற்கு இந்த வாழ்த்து நமக்கு துணை பெறுகிறது. இன்னொரு பெரிய விஷயம். பகைவர்கள வாழ்த்தணும் மகான் சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியமாக இருக்கும்? எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் குடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நான் வாழ்க்கையில இந்த அளவு நான் கஷ்டப்படுறதுக்கு காரணமா இருக்கிறது, அந்த பகைவர்கள் தானே! அப்படின்றது வருத்தம் நமக்குள்ள எவ்வளவோ நம்ம மாற்றம் வந்தாலும், அந்த ஒரு விஷயத்த நம்ம எப்படி மாற்றி அமைக்க முடியும்? இதுவும் மகான் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு தான். நாம் எல்லாருக்கும் தெரியும். மகான் எப்பொழுதுமே டிராவல்ஸ் அதிக காலங்கள் டிராவல்லயே இருப்பாங்க. அப்ப மகானோட நெறைய பேர் சேர்ந்து அவங்க சீடர்களாக பயணிக்கும் பொழுது, அவங்களோட அனுபவங்கள தான் நமக்கு புத்தகங்களாக, அவங்க எழுத்துக்கள குறிப்பிட்டு நமக்கு குடுத்திருக்காங்க. அதுபோல புலவர் தியாகராஜன் ஐயா மகானோடு இருக்கும் பொழுது நடந்த ஒரு நிகழ்வ எழுதியிருக்கிறாங்க. அந்த அதை பற்றி இந்த தருணத்துல உங்களுக்கு ஷேர் பண்றேன். புலவர் தியாகராஜன் ஐயாவும் மகானும் ஒரு நாள் தங்கியிருந்தாங்களாம். அப்ப இரவு நேரத்தில் ஒரு 1:30 மணி இருக்கும் பொழுது, ஒரு ஒரு திருடன் என்ன பண்ட்டான்னா, வாட்சையும், ரேடியோவையும் திருடிட்டு ஓடி போயிட்டாராம். இத பார்த்த தியாகராஜன் ஐயாவுக்கு ரொம்ப ஒரு கோவமா ஒரு உணர்வு வந்துச்சாம். அப்ப மகான் மட்டும் என்ன பண்ணாங்களாம், வாழ்க வளமுடன் அவர வாழ்த்துனாராம். அவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த திருடன் திருப்பி அத மகான்ட்ட குடுத்துட்டு, "இத எடுத்துட்டு போக எனக்கு மனமே வரல. என்ன காரணம்னா, நீங்க ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது என்ன வார்த்தை?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப மகான் இந்த "வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டே அவரு போயிடுறாரு. ஒரு 15 நாள் கழிச்சு திருப்பி அந்த அன்பர் வராரு. அன்னைக்கு மகான் இத சொல்றது மூலமா எனக்கு வாழ்க்கை ரொம்ப மாறிட்டு, நாங்க முழுவதுமா மாறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த திருடன் போகும்பொழுது மகான் அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. என்ன சொல்றாருன்னா, தியாகராஜன் ஐயா கிட்ட ஒரு ரூ. 10 அவருக்கு குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தியாகராஜன் ஐயா அ ரூ. 5 கொடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ மகான் இறுதியாக ரூ. 1 குடுங்கன்னு சொல்லி குடுத்து அந்த திருடன அனுப்புறாங்க. 15 நாள் கழித்து வரும்பொழுது, என்னுடைய அன்பர்களுக்கு என்னுடன் இருக்கிற திருடர்களா இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ளாக மாற்றத்த கொண்டு வர முடியும். நான் மகான இப்பவே பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகான் வேறு எங்கோ இருந்திருக்கிறார்கள். அடுத்த முறை வரும்பொழுது, மகான் என்ன செய்திருக்காங்க, தனகாஷ்ண சங்கல்பம் செஞ்சிருக்கிறாங்க. ரூ. 2 வைத்து அந்த சங்கல்பம் செஞ்சுட்டு, ரூ. 1 எடுத்துக்கொண்டு, ரூ. 1 அந்த எல்லாம் அந்த குழுக்களுக்கு கொடுத்துட்டு, இது மூலமா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர முடியும். வாழ்த்துங்கள்ன்னு சொல்லியிருக்காங்க. இத கேட்டு அவங்கலாம் அப்படியே பிரமிச்சு போயிட்டாங்களாம். ஓ! இந்த ரூ. 1 நம்ம வாழ்க்கையில அவ்ளோ மாற்றம் வருமா? அப்படின்னு யோசிச்சு, அவர்களும் இந்த வாழ்த்த செய்து செய்து திருடுற தொழில்ல இருந்தவர்கள் கூட அதிலிருந்து முழுவதுமாக மாறி நல்லதொரு செயல் செய்து, நல்லதொரு வாழ்க்கைக்கு தேவையான வேலை பார்த்து தன்னுடைய வாழ்க்கைய மாத்திட்டாங்களாம். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் இந்த வாழ்த்து தான். இந்த வாழ்த்த நம்ம செய்யும் பொழுது, நமக்கு மட்டும் நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கு மட்டும் வாழ்த்துனாங்களாம். இப்ப ஐயா தவத்துல என்ன பண்ணாங்க? உலகம் நலமாக இருக்க வாழ்த்துனாங்க.
மழை வாழ்த்துனாங்க. உலக நல வேட்புக்கு பின்பு மழை வாழ்த்து சொன்னாங்க. அடுத்ததாக உலக நல வாழ்த்து. இந்த உலக நல வாழ்த்து நம்ம எப்போதுமே செஞ்சுட்டு இருக்கோம். டெய்லி உட்கார்ந்து நம்ம எல்லா நேரமும் இந்த பாடல பாட முடியுமா அப்படின்னா, குறைந்தபட்சமாக மகான் சொல்றாங்க. எல்லோரும் நம்ம இத செஞ்சுட்டு இருப்போம். நம்ம வாழ்வியல் கடமையா இத செஞ்சுட்டு இருப்போம். ஒருவேளை சில நாட்கள் நம்மளால செய்ய முடியல அப்படின்னா, காலையில முழிச்ச உடனே நம்ம இருந்த பெட்ல உட்கார்ந்துட்டு நம்ம 10 முறை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் இந்த வாழ்த்த சொல்லும் பொழுது, இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த அலை இயக்கம் செய்து, இந்த உலகத்துல பலவிதமான மாற்றங்களை நாம் ரொம்ப சீக்கிரமா நம்ம சொல்ல, 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 சொல்ல இந்த மாற்றங்கள நாம் உணரும் பொழுது, மகானுடைய பெரிய கனவாகிய தனிமனித அமைதியிலிருந்து தொடங்கி உலக அமைதி நிகழ்வது சாத்தியமே. இந்த வாழ்த்து செய்வதற்கு நாம் உடல் நலம் நல்லாக வைத்திருக்க வேண்டும். உயிர் வளமாக அந்த காயகல்ப பயிற்சியை தவறாது செய்திருக்க வேண்டும். தவம் செய்து செய்து வாழ்த்தும் பொழுது எல்லா விதமான தவமும் செய்கிறோம். குறிப்பாக பஞ்சபூத தவம் செய்யும் பொழுது நமக்கு இந்த வாழ்த்தின் பயனாக புகழ், நீடித்த ஆயுள், வெற்றி, செல்வம், கல்வி, மகிழ்ச்சி, உடல் நலம், நட்பு நலம், மெய்ஞானம் எல்லாம் ஓங்கி நாம் உயர்ந்த வாழ்வு வாழ்வதை நிச்சயமாக எல்லோரிடமும் இந்த அனுபவத்தை நம்மால் கொடுக்க முடியும். இந்த பிரபஞ்ச களத்தில் இருந்து பேர் ஆற்றலாக இருக்கிறது இந்த வாழ்த்து. இந்த பேராற்றலாக இருக்கும் இந்த வாழ்த்து பெருநலம் விளைவிக்கக்கூடிய ஒரு உயர் தத்துவத்தை நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். ஆகவே அன்பர்கள், நாம் அனைவரும் வாழ்த்துவோம், வாழ்வோம், வாழ்த்தி வாழ்த்தி வாழ்வோம். இந்த வாழ்த்தின் பயனை அனைவருக்கும் சொல்லும் பொழுது, கிடைக்கும் பொழுது அவர்கள் கொடுக்கும் அந்த வாழ்த்து தான் இந்த உலகத்தில் உயர்ந்த வாழ்த்து. ஆகவே அன்பர்களே, நாம் அனைவரும் தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.